Juicy, spark the happiness. Quench the thirst naturally. Meenakshi College of Nursing, Mangadu. And Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram. BSc, MSc and Post Basic BSc. செனப்பண்ணிமா இருக்கான் பார்க்கிறதுக்கு. இவருக்கு வந்து சம்பளம் ஜாஸ்தி வேணுமா இல்ல நடிக்கிறதுல வேணுமா இல்ல அதான் சொன்ன சிவாஜியை விட மிஞ்சி நடிப்பாராம். ஏண்டா பைத்தியம் பிடிச்சிரு பைத்தியம் இவனை கொண்டு போய் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேருங்க இல்லைன்னா மன்னன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேருங்க. நான் அசிங்கமா என்ன சொல்றேங்க. அப்புறம் அவனை பத்தி அவன்லாம் ஒரு ஆளாக ஃபர்ஸ்ட் ஏதோ அந்த கக்கா போயிட்டு கழுவாத சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நான் சொன்னானா இது செருப்பா லட்சம் அச்சீவ் பண்ண சிங்கிள் ஷாட்ல ஏங்க தெரியாம தான் சொல்றேன். எவன் ஒன்றும் நல்லது பண்ணலாம் வரான் இவன் நம்மலாம் கேடு கட்டவன்லாம் யூடியூப்ல வரல எவன் அழுதான். இது என்ன பெரிய டாக்டர் எனக்கு அதை விட இதுல வருமானங்க எனக்கு தேவையில்லை எனக்கு டாக்டர்ல வருமானம் அதில் போக வேண்டியதாண்டா. இதுல ஏன்டா வர யூடியூப் பாக்குறவனே சி இது இவனை மாதிரி ஆளுக்க வரான்டா சி நான் இனிமே இந்த யூடியூப்பே பார்க்க வேணாம் போட சாதா செல்போன் வாங்கிக்கோ நிலைமைக்கு வந்துருச்சு. சைனஸ் குச்சி செத்துரு நாய இதெல்லாம் எதுக்கு வாழ்றேன்னு கேக்குறேன். நான்லாம் இதுல சூரிய வர கம்பேர் பண்ணி பேசுறேன். ஏன்னா டேய் அவன் செப்பல் சைஸுக்கு ஒரு நீ ஃபர்ஸ்ட். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. தர்பூசணி வாயன் இல்லை அவன் என்ன பெரிய கமலா ரஜினியா அஜித்தா அவனெல்லாம் ஒரு இது அதாவது செனப்பண்ணிமா இருக்கான் பார்க்கறதுக்கு. இவன் வந்து இவருக்கு வந்து சம்பளம் ஜாஸ்தி வேணுமா இல்லை நடிக்கிறதுல வேணுமா இல்லை அதான் சொன்ன சிவாஜியை விட மிஞ்சி நடிப்பாராம். ஏண்டா பைத்தியம் பிடிச்சிரு பைத்தியம் இவனை கொண்டு போய் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேருங்க இல்லைன்னா மன்னன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேருங்க. முடிஞ்சால் யாராவது எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா எங்கிட்ட பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய நான் எல்லாரும் எங்களுக்கு சொல்கிறாங்க. ரைட்டின் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்கள் கொண்டு பைத்திய ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துடலாம். வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் அசிங்கமா என்ன சொல்றேங்க. அப்புறம் அவனை பத்தி அவன்லாம் ஒரு ஆளாக ஃபர்ஸ்ட் எதனா ஒண்ணு கட்சா போதும் ஆடுறான் அப்படியே ஏதோ அந்த கக்கா போயிட்டு கழுவாத சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நான் சொன்னானா இது செருப்பா லட்சம் அச்சீவ் பண்ண சிங்கிள் ஷாட்ல ஏங்க தெரியாம தான் சொல்றேன். எவன் ஒன்றும் நல்லது பண்ணலாம் வரான் இவன் நம்மலாம் கேடு கட்டவன்லாம் யூடியூப்ல வரல எவன் அழுதான் கெஞ்சி அப்படின்றான் இப்படின்றான் ஆன்றான் ஊன்றான். ஒரு அந்த வாட்டர் மலான் மட்டும் வாயிருந்ததுன்னு வச்சுக்கணேன் கதறி கதறி நெஞ்சிலே வச்சுன்னு அழுவோம். ஐயோயோ என்னை இவனெல்லாம் வச்சு ஃபேமஸ் ஆயிட்டானு. இதுல வேற இந்த கருப்பு பத்துல சூர்யா என்ன வச்சுதான் அது பார்த்தாரு. நம்ம ஏன்டா புறம்போக்குன்னா அம்மாதான் தான் சொல்லுகிறான் இவன் அவன் ஏன்டா அவன் இருந்தால்தான் நீ அந்த டேக்கே பண்ண. திவாகரோட வீடியோஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. பார்க்கும்போது என்ன தோணும்? லூசு மாதிரி தோணும். லூசு பையனா கிறுக்க மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரிங்களேன்னு அதுதான் தோணும் எனக்கு. அதனால் அவர் இதில் பார்க்குறது இல்லை ஸ்கிப் பண்ணிடுவேன். அந்த யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற ஆளுங்களுக்கு ஒரு யூஸ்லெஸ்ஸாக இல்லாமல் செய்கிறது தான் பழக்கம். ஏன்னு தெரியல அவங்கள வந்து அவங்களே வந்துட்டு நார்மல் மக்கள் தான் அவங்களை ஃபேமஸ் ஆக்குறாங்க. இந்த மாதிரி முட்டாள்தனமாக செய்கிற ஆளுங்களை செய்கிறவங்கள தான் நம்ம ஆளுங்க எல்லாமே கொஞ்சம் ஃபேமஸ் ஆக்குறாங்க. அது ஏன்னு தெரியல. சிறப்புத்தனமாக செய்கிறாங்களா ஜோக் பண்ணுறாங்களான்னு தெரியல. விளையாட்டு பண்ண தெரியல. ஏன்னா டேலண்டட் ஆள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மெனி இந்த இண்டஸ்ட்ரீஸில் அவங்களாம் வந்துட்டு ஒரு நல்ல சான்ஸ் கொடுங்க அவங்களுக்குலாம். இவன் இதை வச்சு இவன் பணம் சம்பாதிக்கலாம் சினிமா இப்போ படம் கிடைக்குன்னு நினைக்கிறான். இருக்கிற படத்தை 4 படம் நடிச்சுட்டு 5ஆவது படம் இனிமேல் உனக்கு படமே கிடையாது. நீ மென்டல் ஆயாச்சு. நீ பக்கத்தில் நடிகை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது நடிகரை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது பைத்தியத்தை போய் பக்கத்தை வச்சு நடிக்க சொல்கிறீங்களா? இவன் மென்டலு என்ன சிங்கிள் டேக். நான் தான் இங்கே ஞாயிற்றுக்கிழமை பாண்டி பஜாரில் பார்த்து தொலைகிறேன். கர்மம் பிடிச்சது எனக்கு வேறு வேலையே இல்லையா. கர்மம் பிடிச்சது நான் பார்த்து தொலைகிறேன். என்ன கண்டா கீழே குடிஞ்சிட்டு போயிடுவான். ஏன்னா இது வரைக்கும் கழுவி கூத்து வீட்டு இது யூடியூப்ல பேசுனதே நான் தான் அவனை. இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி போல்ட்டா பேசலை. எதுக்கு இந்த கருப்பத்தை போய் நம்ம போய் பேசிக்கிட்டு ஒரு தடவை சொன்னால் திருந்தணும் 2 தடவை சொன்னால் திருந்தணும். இது திருந்தாத ஜென்மமாக இருந்தால் என்ன பண்ணுறது? இவன் அதாவது இவன் எப்படி இவனை வளர்த்த விதமா இல்லை இடையில இவன் ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணி மெண்டல் ஆகி இப்படி இருக்கானா அதான் எனக்கு ஒன்றும் புரியல. வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவரை பற்றிக்கு நினைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. என்னன்னா முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம மேலே தான் தப்பு. நம்ம தான் அவரை தூக்கி இந்த இடத்துக்கு நிற்க வச்சுருக்கோம். ஒரு சில பேருக்கு வந்து அது மென்டலி நான் இவ்வளோ தான் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் சில பேர் இருக்காங்க. இதெல்லாம் நான் பண்ணியுமே நான் ரொம்ப அப்பாவின்னு காட்டிக்கிறதுக்கும் சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இவர். நான் அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் பண்ணுறது ஒரு இருக்குத்தானோ முட்டாள்தானோ கிரிஞ்சு சொல்லுவோம். அவர் மேபி ஒரு மென்டலி இல்லாமல் அவர் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருக்குது. யாருன்னா அட்லியே தெரியலன்னு சொல்லுவாங்களா எனக்கு புரியவே இல்லை. சிவகார்த்தி இதில் இத்தனைக்கும் என்னென்னா எனக்கு எல்லாருமே அண்ணன் எல்லாருமே அண்ணன் அவருக்கு. அதுதான் இன்னும் கடுப்பான ஒரு விஷயம். என்னது சாந்தனும் எனக்கு அண்ணன். நான் சாந்தனோட சின்ன பையன். வெங்கட் பிரபு எனக்கு அண்ணன். வெங்கட் பையனோட சின்ன பையன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம்
என்னடா இந்த மனுஷன் எங்கே இருந்தாலும் அவனை பிடிச்சாங்கன்ற மாதிரி இருக்கும், இரிட்டேட்டிங்காக இருக்கும். இதனால சொசைட்டிக்கு என்ன யூஸ் இருக்கு? சொசைட்டிக்கு எதுவுமே யூஸ் கிடையாது. மேபி அவருக்கு தான் யூஸ். கேட்டால் நான் ப்ரொமோஷன் பண்ணுறது இல்லை, நான் காசு வாங்குறதில்லன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு தான் இன்டர்வியூ பண்ண வருவாங்க. அது எப்படி காசு வாங்காமல் இன்டர்வியூ பண்ண வருவாங்க? இல்லை காசு வாங்கிட்டு தான் பண்ணுவார். வாட்டர் மேலன் ஸ்டார் திவாகர்னு சொன்னால் உங்கள் மைண்டில் என்ன ஞாபகம் வரும்? அதான் அவங்க சாப்பிடும் போது அப்படியே கடிச்சு நல்லா தின்னுட்டு மீம் மெட்டீரியல்க்கா, பக்கா மீம் மெட்டீரியல். ஸ்டிக்கர் இல்ல ஃபீல் பண்ணா அண்ணா யூடியூப்ல வந்து ஸ்டிக்கர் இதெல்லாம் நம்ம ஏதாவது ஸ்டிக்கர் போடணும்னா டக்குன்னு அண்ணா ஸ்கிராப் பண்ணி மீம் மெட்டீரியல் லைக் ஆமா மீம் மெட்டீரியல் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணலாம். லைக் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணும்போது லைக் யா ஓகே. இப்போ வந்து சொசைட்டிக்கு அவரால் என்ன யூஸ் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கா, படிச்சு மண்டலாம் வெடிக்கும். ஒரு மாதிரி பார்க்கும்போது என்னடா வாழ்க்கை அப்படின்னு தோணும். என்னடா நம்ம என்னடா இவ்வளவு கஷ்டப்படுறோம், எல்லாம் ஜாலியா இருக்காங்க. அதான் வாட்டர் மெலன் சாப்பிட்டே ஃபேமஸ் ஆயிராங்க, நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறோம். லைக் தட். இந்த மாதிரி பீப்பிள்ஸ்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இது மாதிரி பீப்பிள்ஸ் என்னன்னா அவங்க லைட்டா ஃபன்னியா இருக்காங்க, சில விஷயத்துல ஃபன்னியா இருப்பாங்க, சில நான் பிடிக்காது. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றது அது மாதிரி பார்த்தா கொஞ்சம் நம்மளே கலாய்ச்சிக்கலாம், அப்படியே பேசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட அது கலாய்க்கிறதுக்காக இவர் யூஸ் ஆகுறாரா? யூஸ் ஆகுறாரு. அவர் ஆக்சுவலா வந்து பயங்கரமா படிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அவர் வந்து டாக்டர். டாக்டர். ஸோ நம்ம வெளியே இருக்கிறத வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. இவர மாதிரி இருக்க பர்சனா சொசைட்டிக்கு என்ன யூஸ்னு நினைக்கிறீங்க? சொசைட்டிக்கு யூஸ் இருக்கா? இவெல்லாம் இருக்கதே ஃபர்ஸ்ட் யூஸ் இல்ல, யூஸ்லெஸ் தான் நான் சொல்ல. இப்ப ரீசனா நான் ஒருத்தனை சொல்ல, இந்த ஏங்கன்னு ஒருத்தர் சொன்னாரு பாத்தீங்களா, அவன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ல டீசெண்டா இதுக்கு நான் தகுதி இல்லை நடிக்கிறதுக்குலாம், அதுக்கு ஹார்ட் ஒர்க் நிறைய போடணும், இதுக்கு அந்த ஸ்டேஜ்லாம் நான் வரவே இல்லைன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டான். அவன் மனுஷன். இவரு 50 லட்சம் குத்தாதான் நடிப்பாரான், 1 லட்சம் குத்தாதான் நடிப்பாரான், 500 1000 நடிக்க மாட்டாரான். சைனஸ் குச்சி செத்துருனாய நீலாம் எதுக்கு வாழ்றேன்னு கேக்குறனாலாம். அவன் இதுல சூரிய வர கம்பேர் பண்ணி பேசுறான். ஏன்னா டேய் அவன் செப்பல் சைஸுக்கு ஒரு நீ ஃபர்ஸ்ட் கேக்குறேன். படம் கூட பண்ணாதீங்க, அதுக்கு சிங்கிள் டேக்ல பண்ணிட்டாங்க. அதுதாங்க சொல்லி சாவடிக்கிறாங்க. சிங்கிள் டேக்ல பண்ணிட்டாருன்னா அப்ப எவ்வளவு பெரிய லெஜெண்ட்லாம் சிங்கிள் டேக்ல பண்ணிடுறாங்க. அவங்கள பத்தி யாருன்னா ஒரு வார்த்தை பேசுறானுங்களா? எவனா ஒருத்தன் கச்சிட கூடாது. அதாவது அவன் சிங்கிள் டேக் பண்ணது இதுவும் சொல்ல, இவெல்லாம் எப்படா பண்ணான்ட்டு கலாய்க்கிறாங்களே தவிர சிங்கிள் டேக்ல பண்ணிட்டான், அது பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான்லாம் இல்ல ரீசன்ட்ல ஒரு டாக்டர் ஒரு டேக்ல கூட சொல்லியிருப்பாங்க ஒரு சினிமா, அதுல எக்ஸ்பிரஷன் பண்ணான்ட்டு, ஏங்க அதை பாப்கார்ன் சாப்பிட்டு முக்கின்னு இருக்காருங்க. சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்படியா? செம்ம ஆர்டிஸ்ட். சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட். அது ஆக்சுவலி அவர் பண்ணுறது கூட தப்பு கிடையாது. இப்போது என்னால் தான் இந்த சீன் வந்து வைரல் ஆச்சு, என்னால் தான் இவரே பண்ணுறாருன்னு சொன்னாங்க பாரு, அங்கே தான் செம்ம டென்ஷன். என்ன பண்ணுவீங்க? உட்கார வச்சு பேசுவேன். என்னையா உங்களுக்கு பிரச்சனை, மனநிலை எதனா பாதிக்கப்பட்டிருக்கா, இல்லை நீங்கள் மென்டலி எதுனா யாருன்னா தேவைப்படுறாங்க. பார்த்தேன், அந்த வீடியோ கூட பார்த்தேன். அவரே கேள்வி கேட்க சொல்வாராம், அவரே பதில் சொல்வாராம். ஆமா அப்படிதான் அப்படின்றாரு. என்ன பிரச்சனைன்னு தெரியல அவருக்கு. எல்லாரும் கம்ப்ளைண்ட் வேற பண்ணிருக்காராம் கலாட்டா மேல. இந்த மாதிரி என்ன வந்து அபியூஸ் பண்ணிட்டாங்க, மீன் அபியூஸ்னா வேர்ட்ஸால இது பண்ணிட்டாங்க, கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு அந்த போட்டோ வேற எடுத்து ரீல்ஸ்ல போடுறாரு. ஒரு ரீல்ஸ்க்கா போட்டே இருக்காரு, நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். சூர்யா வந்து என்னால தான் ஃபேமஸே ஆனாரு. அந்த சீன்லாம் அவரால் தான் ஃபேமஸே ஆச்சு. ஓவரா படிச்சா புத்தி தேவை வச்சிரும், மென்டல் ஆயிடுவான். இது என்ன பெரிய டாக்டர், எனக்கு அதை விட இதில் வருமானங்க எனக்கு தேவையில்லை, எனக்கு டாக்டரில் வருமானம் நம்ம அதில் போக வேண்டியதாண்டா. இதில் ஏன்டா வர, இதில் ஏன் நடிக்கிற, நல்ல நடிகர் நல்ல யூடியூப்பில் நடிக்கிறவங்க பேரெல்லாம் ஏன்டா கெடுக்கிற? இப்போ இவனால் என்ன ஆகுது, யூடியூப் பார்க்குறவனே சி இது இவனை மாதிரி ஆளுக்க வராண்டா, சி நான் இனிமேல் இந்த யூடியூப்பே பார்க்க வேணாம் போட, சாதா செல்ஃபோன் வாங்கிக்கோ நிலைமைக்கு வந்துருச்சு. அதெல்லாம் வந்து என்ன பிரயோஜனம்? மனுஷனா இருந்தா ஒரு வக்கமான சூடு சொன்ன வேணும். ஜிபி முத்து பாருங்க, அவர் எவ்வளவு ட்ரோல் பண்ணாங்க, கலாச்சாங்க. மனுஷன் டீசெண்டா இருக்காரு. அவரா சினிமா அவர் வாண்டடா தேடி போல, அவரு தான் தேடி வந்து சினிமா. ஆனா இவரே நான் இங்க நடிக்க போறேன், அங்க நடிக்க போறேன், இதை பண்றேன் அதை பண்றேன்ட்டு மொக்க வாங்கினே அடி மட்டும் தான் வாங்கல. எங்கன்னு தெரிஞ்சு இன்னும் நம்மளுக்கு இன்ஃபேக்ட் நம்மளுக்கு தெரியாது, எங்கன்னா வாங்கினாலும் வாங்கிருக்கலாம். அது எவன் எங்க வாங்க போறான், எந்த ஹாஸ்பிட்டல் பத்துனுக்கு போறான்னு தெரியல, அவ்வளவுதான். முதல்ல இந்த மாதிரி முட்டாள்களை இந்த மாதிரி பைத்தியத்தை கொண்டு போய் நம்ம யூடியூப்ல சில 2-3 யூடியூப் சேனல் இருக்கு, 100 சேனல் இருக்குன்னா வித்தியாசமா, அதில் 97 சேனல் நல்ல சேனல், ஒரு 3 சேனல் இருக்கு அடுத்த விமர்சிக்கிறது. அந்தணன் பிஸ்மி மாதிரி தானும் வந்துடலான்னு பார்க்குறான் இவன். இதெல்லாம் ஒன்றும் இவனை பாருங்க கொஞ்ச நாளில் இவனை தமிழக அரசு பார்த்துருச்சுன்னா, நான் தமிழக அரசு காதுக்கு போகல, பார்த்தாங்கன்னா இவனை கையும் காலையும் சங்கிலி போட்டு கட்டி உடனே குத்தாலத்துக்கு கூட்டு போகணும். குத்தாலத்துக்கு கூட்டு போனால் பிரச்சனையே இல்லை, குத்தாலத்தை இந்த மாதிரி பைத்தியத்தை தெளிய வைக்கலாம். ஏன்னா இவனை நம்பி இவன் பின்னால் கேமரா எடுத்துகிட்டு ஓடுறான் பாரு, அந்த முட்டாளை என்ன பண்ணுறது, அந்த முட்டாளை என்ன பண்ணுறது இருக்கிற. இப்போ ஒருத்தன் டிவி எடுத்து ஒரு மனசு சரியில்லை, ஒரு யூடியூப் ஒரு 2 நிமிஷம் பார்க்கலாமே, ஒரு வயசானவர் நான் பார்க்குறேன், எடுத்தோடனே இந்த மூஞ்சி தான் வருது. இது வந்தோடனே அதோட வேண்டாம், செல்லே வேண்டாம், செல்ல தூக்கி போடுறான்.
அட்வைஸ் சொல்றது இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு நல்ல பேர் கிடைக்கும் மக்கள்கிட்ட அப்படின்னு நினைக்கிற உன் இருக்கிற பேரை நீ கெடுத்துக்கிற. கடைசியில் என்ன பண்ண போற? இன்னைக்கு ஏதோ 4 படம் கிடைக்குது, 5 படம் நடிக்கிறதுக்கு இது வரைக்கும் நடிச்சிருக்கேன். இப்போ அடுத்தால படம் கூட வர வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நீ நடிக்கும்போது எல்லாம் போயிடும். அதனால கடைசியில் நீ நடுரோடு தான் வருவேன்னு என்னுடைய கணிப்பு. முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணான். அவன் பேரு திவாகர் தான். அவன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சான்ட்டு இதில் என் ஃப்ரெண்டுன்ற கடமைக்கு நான் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு என் ஒய்ஃபும் பண்ண சொல்லி சொன்னேன். என் ஒய்ஃப் என்ன சொன்னா, திவாகர்னு போட்டாலே இந்த வந்துட்டுக்கிறா, எனக்கு தயவு செய்து அதை விட்டு என்ன நீ சொல்லி அதை பேரை போட்ட எனக்கு யூடியூப்பை திறந்தாலே அவன் மூஞ்சி தான் வருது. அந்த புறம நான் ஃபர்ஸ்ட் எதுக்கு சொன்னேன், திவாகர் பேரே வேணாம் எனக்கு அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா எங்களோட ரிலேஷன்ல கூட வந்து திவாகர் பேர் அந்த பேரே வேணான்ற மாதிரி ஆயிடுச்சு சிச்சுவேஷன். வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? சில பண்ணாது அது நம்ம கொஞ்ச நாள்ல விட்டு போயிருக்கலாம். நம்ம அதை பெருசாகி இன்டர்வியூக்கெல்லாம் கூப்பிட்டு நம்ம மேல தான் தப்பு. சோஷியல் மீடியா யூஸ் பண்ற நம்ம மேல தான் தப்பு. அவங்க இன்டர்வியூ கொடுத்ததே தப்பு. அவ்வளவுதான். ஆமா. அது ஃபன்னா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்குல்ல. ஃபன்னா அது சீரியஸ் ஆகும்போதே அவரை கூப்பிடாம நிறுத்திருக்கணும். அவரு தெரிஞ்சிச்சு அவர் இப்படிதானே, நம்ம திருப்பி அவரே கூப்பிட்டு நம்ம தான் அவரை பெரிய ஆள் ஆக்கி விடுறோம். கிறுக்குத்தனமா பண்ணாதான் ஃபேமஸ் ஆயிடுவோம் அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? அந்த மாதிரி தற்கூரிக்கையான காலேஜ்லாம் இருக்கிறனால தான் இந்த மாதிரி சொசைட்டி இப்படி ஆகுதே. நல்லா படிச்சவங்க டான்ஸுக்கு யாருன்னே தெரியாத ஆளை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. ஆக்டிங்க்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, ஸ்ட்ரீட் ப்ளே பண்ணுறவங்க இருக்காங்க, தெருக்கூத்து பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிடலாம். எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, அவங்கள கூப்பிடலாம். இவங்கள கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? இவர் போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இவர் யாருன்னு கேட்டால் யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணி பறை வாசிக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி ஆட்களை கூப்பிடலாம். அட்வைஸ் கொடுக்கணும்னா ஒன்றும் இல்லை, இன்ஸ்டாகிராம் மூடிச்சுன்னா நீங்கள் காண போயிடுவீங்க. அதுக்கும் தாண்டி வந்தீங்கன்னா நான் அவங்க ஃபேனாக நான் ஏற்றுவேன். என்னை நீங்கள் ஏற்றுக்கோங்க.